காக்காவை பார்த்துருப்பீங்க. உங்களில் எத்தனை பேர் அண்டங்காக்காவை பார்த்துருக்கீங்க? அண்டங்காக்காவை பார்க்கலனாலும் அதை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. காக்காவுக்கும் அண்டங்காக்காவுக்கும் இருக்கக்கூடிய சில வித்தியாசங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்கலாமா? Welcome to Zara Nature Club. காகம் அதாங்க நம்ம ஊரு காக்கா. ஆங்கிலத்துல குரோனா அழைக்கப்படுறது நமக்கு தெரியும். ஆனா அண்டங்காக்கா அண்டங்க்ரோ அப்படின்னு அழைக்கப்படுறது இல்ல. அண்டங்காக்கா ரேவன் என்று ஆங்கிலத்துல அழைக்கப்படுது. காக்காவை காட்டிலும் இது நீளத்திலும் உயரத்திலும் உருவத்திலும் பெருசா இருக்கும். காக்காவோட கழுத்து சாம்பல் நிறத்துல இருக்கும். ஆனா அண்டங்காக்காவோட உடம்பு முழுசுமே கருப்பு நிறத்துல இருக்கும். காக்கா கூட்டமா தான் இருக்கும். ஆனா அண்டங்காக்கா பெரும்பாலும் தனியாவே சுத்திக்கிட்டு கிடக்கும். காக்காவோட அழகை காட்டிலும் அண்டங்காக்காவோட அழகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீளமா இருக்கும். காக்கா மனுஷங்க வாழ்ற பகுதியில தான் அதிகமா காணப்படுது. நாம கீழே கொட்டுற மிச்ச மீதி சாப்பாடை சாப்பிட்டுட்டு காக்கா ஜாலியா உசுர் வாழ்ந்துரும். ஆனா அண்டங்காக்கா மனுஷன் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல இருக்காது. பெரும்பாலும் ஊருக்கு வெளியில தான் வாழும். ஊருக்கு வெளியே கிடக்குற குப்பையில இருக்கிற அழுகுன ஐட்டங்கள், செத்து போன உயிரினங்கள் எல்லாம் திங்கும். இந்த ரெண்டோட சத்தமும் வித்தியாசமானதா இருக்கும். இது காக்காவோட சவுண்டு கேட்டிருப்பீங்க. இது அண்டங்காக்காவோட சத்தம். காக்காக்கும் அண்டங்காக்காவுக்கும் இப்போ வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பாய். சரி.